இருக்கிறவங்களாம் இல்லைன்னா ஊர் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரி அடக்குமுறைக்கு பயப்படாமல், அதான் பயம்தான் சார் சொன்ன மாதிரி நம்மள எல்லாம் வந்து ஒதுக்கியே வச்சிருக்கு. பயம் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒருமித்து ஒரே குரல்ல கேட்டா மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். பயந்து ஒடுங்கி போயிடாம சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயமா இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயம்லாம் அறப்போர் பார்த்துப்பாங்க. நம்ம வந்து ஒரு டீம் பி மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தா போறோம். நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தயங்காம கேளுங்க, அப்பதான் வந்து மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து போய் நமக்கெல்லாம் வழிகாட்டும் மரப்போருக்கு இந்த நேரத்துல நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஒவ்வொரு வருஷமும் அங்கங்க போட்ட விதைகள் வந்து இன்னைக்கு நல்லா விருட்சமா வளர்ச்சிருக்கு. சிட்லப்பாக்கம் ரைசிங்லாம் வந்து அவங்கள பார்த்து கத்துக்கிட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஊர்ல வரதுக்காக போராட்டம் நடத்தி இன்னைக்கு வந்து சாக்கடையும் குப்பையுமா இருந்த ஏரி வந்து ஒரு அழகான ஒரு நன்னீர் ஏரியா மாறி இருக்குன்னா அதுக்கு விதை போட்டு வந்து அரசு ஏரிகள், குளங்கள், சாலைகள் மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாமே ரூட் காஸா இருக்கிற விஷயம் வந்து ஊழல். அந்த ஆணி வேற பிடிச்சு ஆட்டணும்னா அறப்போருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாருமே கொடுக்கணும். அது நேரமா இருக்கட்டும், இல்ல அரெஸ்ட் ஆகிறதுக்கும் தயக்கம் இல்லாம இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கும், அவங்களா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒருமித்து ஒரு யூனியனா போனோம்னா மாற்றங்கள் நிச்சயமா வரும். வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கூட்டத்தை கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கி வள்ளுவர் கோட்டத்துல செய்யணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நலம் பற்றி கண்டிப்பாக முயற்சி செய்யணும். சட்ட முயற்சிகளுக்கு நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே நிலக்கரி சார்ந்த போராட்டத்துக்கு நம்ம அனுமதி வாங்கி தான் பண்ணோம் போட்டு போய். இதற்கும் அடுத்து சில தன்னார்வலர்கள்